This video sponsored by BuyMode eShopping. BuyMode eShopping application நம்ம Play Storeலே அவைலபிளாக இருக்குது. Amazon, Flipkart போலவே BuyMode அப்ளிகேஷன்லையும் நமக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. பெஸ்ட்டான குவாலிட்டியில் பெஸ்ட்டான ப்ராடக்டில் சூப்பரான ஆஃபர்ஸில் நீங்கள் ஏதாவது ப்ராடக்டை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா BuyMode இஸ் த பெஸ்ட்டு ப்ளேஸ். நீங்களும் BuyModeல உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டுமே பர்ச்சேஸ் பண்ணலாம். நீங்கள் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நல்ல ஆஃபர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, நல்ல சேஃப் அண்ட் செக்யூரான டெலிவரி எல்லாமே நம்ம BuyModeல ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தால் 24/7 கஸ்டமர் கேர் சர்வீஸும் 24/7 உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. BuyModeக்கான மோர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும், என்னோட டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவை எல்லாத்துக்குமே தேவையான ஒன்று தான். சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயாச்சு. வெயிலில் வெளுத்து வாங்குது. எப்படா வீட்டுக்கு போய் ஏசி போடுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணுவீங்க. அதே மாதிரி என்னடா நம்மளால ஏசி வாங்க முடியலையே, ஏசி வாங்குற மாதிரி இருந்தால் எந்த ஏசியை வாங்கலாம், 1.5 டன்னா 2 டன்னா இல்லை 1 டன் போதுமா, அதே மாதிரி 5 ஸ்டார் வாங்கலாமா 2 ஸ்டார் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய குழப்பம் இருக்கும். ஸோ அந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரே தீர்வு இந்த வீடியோவில் உங்களுக்கு இருக்குது. ஸோ எப்படி ஏசி வாங்கலாம், 1.5 டன் ஏசி 8 மணி நேரத்தில் இயங்கினா இபி பில் எவ்வளோ வரும், அதே மாதிரி எத்தனை ஸ்டாரில் வாங்கலாம், முழு விவரங்களோட இந்த வீடியோ உங்களுக்காக. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சம்மருக்கு எத்தனை ஸ்டார் ஏசி வாங்கலாம் என்பது குறித்த விவரங்கள் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 1 டன் ஏசி சந்தையில் அதிகமாக விற்கப்படுகிறது என்பது நினைவில் கொள்ளுங்கள். வீட்டில் உள்ள சிறிய அல்லது நடுத்தர அறை அல்லது ஹால் நல்ல குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் 1.5 டன் ஏசி சிறந்ததாக கருதப்படுகின்றது. ஆனால் 1.5 டன் ஏசி 2 டன் ஏசி போட்டால் எவ்வளவு மின் கட்டணம் வரும் என்பது பலருக்கும் தெரியாது. எனவே 1.5 டன் ஏசி இயங்கினால் ஒரு மாதத்தில் எவ்வளவு கட்டணம் வரும் என்பதை தெரிந்து கொள்வோம். உண்மையில் ஏசி மின்சார கட்டணம் எவ்வளவு வருகிறது என்பது ஏசியில் மின்சார உபயோகத்தை பொறுத்தே அமைகின்றது. 1 நட்சத்திரம் முதல் 5 நட்சத்திரம் வரையிலான மதிப்பிலான ஏசிகள் சந்தையில் கிடைக்கின்றன. 1 நட்சத்திரம் தரப்பட்ட ஏசியின் விலை மலிவானது, ஆனால் அதிக ஆற்றலை பயன்படுத்துகின்றது. அதனால் மின் கட்டணம் உயர்கின்றது. அதே சமயம் 5 நட்சத்திரம் தர 5 ஸ்டார் ஏசிகள் ஆற்றலை திறன் அதிகமாக உள்ளது. அது மட்டும் இல்லாமல் மின்சாரத்தின் செலவை குறைக்கின்றது. விலையில் மலிவாக இருப்பதை தவிர்த்து 3 ஸ்டார் ஏசிகள் ஆற்றல் திறன் கொண்டவை. அதனால் 3 ஸ்டார் 5 ஸ்டார் ஏசி வாங்குவது சிறந்தது. இவை மின் கட்டணத்தை குறைக்கின்றது, அதிக ஆற்றலையும் தருகின்றது. நீங்கள் 5 ஸ்டார் மதிப்பிலான 1.5 டன் ஏசியை வாங்க விரும்பினால் அது 1 மணி நேரத்திற்கு சுமார் 840 வாட்ஸ் மின்சாரத்தை செலவழிக்கும். ஒரு நாளைக்கு சராசரியாக 8 மணி நேரம் ஏசியை பயன்படுத்தினால் அதன்படி அத்தகைய நாளில் 6.4 யூனிட் மின்சாரம் செலவாகும். உங்கள் இடத்தில் மின்சார கட்டணம் யூனிட்டிற்கு எவ்வளவு என்று தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு யூனிட்டுக்கு தினசரி பில் 48 மற்றும் மாத கட்டணம் 1500 ரூபாய் வருகின்றது. இவை 5 ஸ்டார் 5 ஸ்டார் 1.5 டன் ஏசிக்கான மின் அளவு. இதற்கிடையில் 3 ஸ்டார் மதிப்பில் கொண்ட 1.5 டன் ஏசி 1 மணி நேரத்திற்கு 1104 வாட்ஸ் மின்சாரத்தை பயன்படுத்துகின்றது. 8 மணி நேரம் ஓடுவதால் ஒரு நாளைக்கு 9 யூனிட் மின்சாரம் செலவாகின்றது. இதன்படி ஒரு நாளைக்கு நாள் ஒன்றுக்கு 67.5 ரூபாய் செலவாகின்றது. மாதத்திற்கு ரூபாய் 2000 வரும். 5 நட்சத்திர மதிப்பில் உள்ள ஏசியை பார்த்தால் ரூபாய் 500 சேமிக்கலாம். 3 நட்சத்திரம் 1.5 டன் ஏசியை விட 5 நட்சத்திரம் 1.5 டன் ஏசியை நீங்கள் பயன்படுத்தினால் மாதத்திற்கு 500 ரூபாயை நீங்கள் மிச்சப்படுத்தலாம். 1.5 டன் ஏசியை ஒரு மாதத்திற்கு இயக்க எவ்வளவு செலவாகும் என்பது இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும். அதன்படி உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ப 5 ஸ்டார் அல்லது 3 ஸ்டார் ஏசியை வாங்க வேண்டும் என்பதையும் நீங்கள் திட்டமிடலாம். கம்ப்ரஸரின் வேகத்தை குறைக்க மின்சாரத்தை சேமிக்கும் டூயல் இன்வெர்ட்டரை ஏசியை பல நிறுவனங்கள் சந்தையில் விற்கின்றன.
உங்கள் பட்ஜெட் அதிகமாக இருப்பதாக என்றால் நீங்கள் இரட்டை இன்வெர்ட்டர் ஏசியை வாங்கலாம். இது மின்சாரத்தை மேலும் குறைக்கின்றது. மலிவான விலையில் ஏசி வாங்குவதை விட 5 ஸ்டார்களை கொண்ட ஏசியை வாங்கி நீங்களும் உங்கள் வீட்டின் மின் கட்டணத்தை குறைத்துக் கொள்ளலாம். குறைவான விலையில் ஏசி வாங்கி அதிகமான மின் கட்டணத்தை செலுத்துவதை விட சிறிது காசு கூட போட்டுவிட்டு 5 ஸ்டார் கொண்ட ஏசிகளை வாங்கி மின்சாரத்தின் அளவை குறைத்து விடலாம். ஒரு தடவை செய்யும் செலவை விட மாதம் செய்யும் செலவை குறைத்து கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஏசி வாங்கும் எப்படின்னா நம்ம 5 ஸ்டார் ரேட்டிங் இருக்க ஏசியை வாங்குறதுனால நம்ம மாதத்தோறும் நமக்கு வீட்டில் வர மின் கட்டணத்தை குறைக்கலாம். ஸோ நம்ம காசு கம்மியாக இருக்குன்னு சொல்லி ரேட்டிங்ஸ் கம்மியாக இருக்கிறது வாங்கினா மின் கட்டணத்தை நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது. நம்ம மாதம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுக்கறத விட ஒரு வாட்டி வாங்கினாலும் 5 ஸ்டார் ஏசியாக வாங்கிட்டு ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தாராளமாக ஓட விட்டு மாதத்துக்கான மின்சார கட்டணத்தை நம்ம குறைச்சிக்கலாம். அதே போல் ஏசி எப்பயுமே ஆன் பண்ணும்போது நீங்கள் 16, 18 தவிர்த்துட்டு 20க்கு மேலே வச்சிங்கன்னா இன்னும் சேமிக்கலாம். ஸோ இந்த கோடை காலத்தில் கண்டிப்பாக எல்லாரும் ஏசி வாங்கணும்னு நினைப்பீங்க. ஸோ வாங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நல்லா யோசிச்சுட்டு வாங்குங்க. இங்கே ஒன் டைம் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டை விட மந்த்லி பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டு ரொம்பவே முக்கியம். ஸோ அதனால் நீங்கள் வாங்கும்போது 5 ஸ்டார் ரேட்டிங் உள்ள ஏசியாக பார்த்து வாங்குங்க. அதே மாதிரி ஏசியை யூஸ் பண்ணும்போது 20க்கு மேலே வச்சு யூஸ் பண்ணுங்கள். அது உங்கள் மின்சார கட்டணத்தை ரொம்பவே குறைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் மை சேனல். தேங்க்யூ.